Hi friends, so in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா theme installation and language installation எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். So நார்மலா நீங்க first OpenCart இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து front end வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த theme பிடிக்கல அப்படினா OpenCartல வந்து நிறைய theme வந்து அவேilable-ஆ இருக்கு. So நம்ம அந்த theme வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் and multiple language support இதுல அவேilable-ஆ இருக்குது. So நம்ம one by one எப்படி அது பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். So first வந்து theme installation பார்க்கலாம். So theme installation பாத்தீங்கன்னா OpenCartலயே வந்து அவங்களே வந்து ஒரு பேக்கேஜ் கொடுத்திருப்பாங்க. So அந்த themes தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் OpenCartகானது. So OpenCartோட வெப்சைட்லயே போனீங்க அப்படினா நமக்கு இந்த இடத்துல வந்து என்னென்ன பேக்கேஜ் அவங்க ஒரு plugin-க்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது இங்க அவேilable-ஆ இருக்கும். So இங்க language அப்படிங்கிறது போனீங்க நம்ம வந்து theme பார்க்க போறோம். So themes-குள்ள போனீங்க அப்படினா இவங்க என்னென்ன theme OpenCartக்கு அவேilable-ஆ இருக்கோ அதெல்லாம் இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். மோஸ்ட்லி பெய்ட் themes தான் இருக்கும். நீங்க அதுல ஃப்ரீ theme எதுவோ அத பார்த்து சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம. சோ இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு theme கிளிக் பண்ணீங்க அப்படினா அதுக்குள்ள போனீங்கனா உங்களுக்கு வந்து அதுல கம்பேட்டிபிலிட்டி காட்டும். சோ உங்களோட வெர்ஷனும் அதோட வெர்ஷனும் சேமா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளால வந்து theme வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். சோ இப்போ நமக்கு இந்த மாதிரி theme வேணும். இந்த themeக்கு இதுதான் நம்ம கரண்ட் front end. இந்த front endக்கு பதிலா நமக்கு வந்து அந்த மாதிரி theme வேணும் அப்படினா எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறது நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ இந்த லிங்க்குக்கு போயிட்டு இத டவுன்லோட் கொடுங்க. சோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களோட compatibility details வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ டவுன்லோட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். So once வந்து folder வந்து நீங்க அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி zip-ஆ கிடைக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஒரு folder கிரியேட் ஆகும். அந்த folder-க்குள்ள போனீங்க அப்படினா உங்களுக்கு அப்லோட்ஸ்க்குள்ள இருக்கும். அப்லோட்ஸ்க்குள்ள கேட்டலாகுக்குள்ள வியூஸ்க்குள்ள மோஸ்ட்லி OpenCartல எங்க இருக்கும்னா கேட்டலாகுக்குள்ள வியூஸ்க்குள்ள தீம்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த தீம் அதாவது ERA அப்படிங்கிற இந்த தீம்ல வந்து உங்களோட தீம்க்கான ஸ்டைல்ஸ், ஃபாண்ட்ஸ், இமேजेस எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கும். சோ இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட சோர்ஸ் கோட் இருக்க இடத்துக்கு போங்க. நான் வந்து என்னோட சோர்ஸ் கோட எக்ஸாம்பிள் htdocs குள்ள OpenCart tutorial-குள்ள வச்சிருக்கேன். சோ இதுல அப்லோட்ஸ்க்குள்ள கேட்டலாகுக்குள்ள ஃப்ரண்ட் எண்டுக்கு மாத்தறோம் அப்படினா மட்டும் தான் நம்ம கேட்டலாகுக்குள்ள போணும். பேக் எண்ட்னா அட்மின். சோ ஃப்ரண்ட் எண்ட்ல மாத்தணும் அப்படிங்கிறதுனால கேட்டலாகுக்குள்ள வியூஸ்க்குள்ள தீம்க்குள்ள போயிட்டு இங்க டிஃபால்ட் தீம் வந்து இருக்கு. இந்த இடத்துல உங்களோட காப்பி பண்ண ஃபைலை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா உங்களோட அட்மின் பேனலுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதுல லிங்க்குக்கு போனீங்க அப்படினா அந்த இடத்துல உங்களுக்கு தீம் அப்படிங்கிற இந்த இடத்துல டிராப் டவுன்ல ஆப்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல என்ன தீம் அப்ளை ஆயிருக்கோ அதுக்கான எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஒரு பேஜுக்கு போகும். இதுல இந்த ஜெனரல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜெனரல்ங்கிற ஆப்ஷன்ல தீம் டைரக்டரி அப்படிங்கிறதுல உங்களுக்கு டிஃபால்ட் அப்படிங்கிற தீம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. சோ நம்மளோட சோர்ஸ் கோட்ல ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாத் இருந்துச்சு. ஒன்னு வந்து டிஃபால்ட், இன்னொன்னு வந்து ERA இப்ப நம்ம பேஸ்ட் பண்ணது. சோ டிஃபால்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. ERA அப்படிங்கிறது இப்ப நான் கரண்டா பேஸ்ட் பண்ணது. சோ இப்போ எனக்கு ஆல்ரெடி நமக்கு டிஃபால்ட் செலக்ட் ஆயிருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல டிஃபால்ட் தீம் இருக்கு. இப்போ எனக்கு நான் சூஸ் பண்ண தீம் வேணும் அப்படின்னா எனக்கு ERA அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இது சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆன உடனே உங்களுக்கு இங்க you have modified the default store theme அப்படிங்கற மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நீங்க உங்களோட front end பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த தீம் வந்து அப்ளை ஆயிரும். சோ இவ்வளவுதான் வந்து OpenCart பொறுத்த வரைக்கும் தீம் அப்ளை. சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் பேக் அதே தீம்க்கு போணும் அப்படினா அதே ஆப்ஷன்ல உள்ள போய்ட்டு டிஃபால்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணீங்க அப்படினா சேவ் கொடுத்தீங்கன்னா சோ previous theme-கே வந்துரும். சோ உங்களுக்கு வந்து இந்த OpenCart-ஐ பொறுத்த வரைக்கும் தீம் ஸ்விட்ச் ஓவர் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய தீம்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தீம்ஸ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற தீம்க்கு எப்ப வேணாலும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அதுவே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா மெனுஸையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கும். சோ OpenCart-ஏ வந்து பை டிஃபால்ட்டா நிறைய தீம்ஸ் கொடுக்கறாங்க. சோ அந்த தீம்ஸ்ல வந்து பெய்டும் இருக்கும், ஃப்ரீயும் இருக்கும். உங்களுக்கு எது பிரெஃபரபிளா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தீம் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் ஆகும் கரெக்ட்டா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
லாங்குவேஜ் இன்ஸ்டலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பை டிஃபால்ட்டாக என்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு சைனீஸ் வேணும் அப்படின்னா இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. எப்படி பண்ணணும்னா இதே மாதிரி தான் நான் கொடுத்த அதே லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன அவைலபிள் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நீங்கள் என்ன லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதை எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ எனக்கு நான் சிம்பிளிஃபைட் சைனீஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சிம்பிளிஃபைட் சைனீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி காட்டணும். எந்த ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ என்னோட கம்பேட்டபிலிட்டி கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ உங்களோட லாங்குவேஜ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ocmod.zip அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி OCHODங்கிற ஒரு zip ஃபைல் கிடைக்கும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். இந்த zip ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்ஸ்டால் அட்மின் பேனலில் இருக்க எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே இன்ஸ்டாலர் அப்படிங்கிற பாத்துக்கு போகணும். அட்மின் பேனலில் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே இன்ஸ்டாலர் அப்படிங்கிற பாத்தில் போயிட்டு இந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கணும். உங்களோட ஜிப் ஃபைலை அப்லோட் பண்ணணும். லாங்குவேஜ்க்கான அப்லோட் பண்ணி அது வந்து இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் சம்டைம்ஸ் கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டால் ஆனோடனே இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லாங்குவேஜை நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம்குள்ளே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஸ்டோர் இருக்கும். சிஸ்டம்குள்ளே லொக்கலைசேஷனுக்குள்ளே லாங்குவேஜஸ்குள்ளே போகணும். ஸோ அதில் பை டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் அதர் லாங்குவேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜோட நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைனீஸ்க்கான லோக்கலி வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் எண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 2 லாங்குவேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ சைனீஸ்ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து சைனீஸ்டாக மாறும். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்லேருந்து வரனால உங்களுக்கு இப்படி இருக்குது. இதுக்கான லாங்குவேஜ் ஃபைல்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா இதுவும் உங்களுக்கு வந்து சைனீஸ் டெக்ஸ்ட்டாக மாறிடும். இதுக்கான லாங்குவேஜஸ் ஃபைல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மேனுவலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலாக்குள்ளே. ஸோ கேட்டலாக் தான் பேசிக்காக ஃப்ரண்ட் எண்ட்கான ஃபைல். அதனால் கேட்டலாக்குள்ளே லாங்குவேஜ்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லா ஃபைல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ டைனமிக்காக வர்றது இங்கிலீஷில் இருக்கும். மீதி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் உங்களோட தீம் இன்ஸ்டலேஷன் அண்ட் லாங்குவேஜ் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ். தேங்க்யூ.